அதேபோல் நேற்றைய தினம் முக்கியமான மற்றும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அது தொடர்பான செய்திகளும் இன்றைய தினம் சிங்கள மற்றும் தமிழ் பத்திரிகையினுடைய பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருக்கிறது. இன்றைய பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்தி புத்கலியக்கு பெஹரகென கொஸ் அத்துர்தான் கிளை பிள்ளையான் அடங்குவற்ற என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம். ஒருவரை கடத்தி சென்று காணாமலாக்கிய சம்பவம் தொடர்பாக சிவனேஸ்வர சந்திரகாந்தன் அல்லது பிள்ளையான் நேற்று தினம் சிஐடியினால் கைது செய்யப்பட்டார் என்பது இன்றைய பத்திரிகையினுடைய செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். அதே போல் இன்றைய தமிழன் பத்திரிகையிலும் ஏனைய பத்திரிகையிலும் தொடர்பான செய்திகள் முக்கியத்துவம் பெறுகின்றவை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. இன்றைய தமிழன் பத்திரிகையில் தொடர்பான செய்தி பிள்ளையான் கைது என்ற தலைப்பில் இடப்படுகின்றது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேஸ்வர சந்திரகாந்தன் அவர்கள் நேற்றைய தினம் இவ்வாறு குற்றப்புலனாய்வு பிரிவினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொழும்பிலிருந்து சென்ற குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் அவரை கைது செய்திருப்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே நபர் ஒருவரை கடத்திய சம்பவம் தொடர்பான விடயத்தை அடிப்படையாக வைத்தே அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக நேற்று தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த விடயத்தை அறிவித்திருக்கிறது. முன்னாள் ராஜாங்க அமைச்சரான அவர் நேற்று இரவு மட்டக்களப்பு பகுதியில் வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழுவினால் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே கொழும்பிலிருந்து சென்ற இந்த குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் குழுதான் அவரை கைது செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே அந்த அடிப்படையில் சம்பவம் தொடர்பாக துரிதமாக ஊடக அறிவிப்பொன்றை வெளியிடப்படும் என்றும், எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக இன்றைய தினம் விளக்கம் அளிக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க அவர்கள் நேற்று தினம் தெரிவித்திருக்கிறார். எனவே அவருடைய கைது தொடர்பான விடயங்கள் தெளிவுபடுத்தப்படும். ஒருவரை கடத்தி சென்று காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான விடயமாகத்தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதாக இன்றைய தினம் பத்திரிகையில் அது தொடர்பான செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படவிருக்கின்றார். அடுத்து நேற்று தினம் இன்னும் ஒரு வழக்கு தொடர்பான விடயம் இடம்பெற்றது. எனவே வியாழேந்திரன் தொடர்பான செய்தியும் இன்றைய தினம் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். வியாழேந்திரனுக்கு பிணை வெளிநாடு செல்ல தடை, நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாமல் மீண்டும் சிறையில் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை காணலாம். அது தொடர்பான செய்தி இன்றைய பத்திரிகையிலும் இருக்கிறது. ஈட்டப்பு ராஜ்ய அமைத்தி வியாழேந்திரன் சப்புராகத்தை நோக்கி யளித் பந்தனாகட்ட என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. பிணை வழங்கப்பட்டது, ஆனால் பிணை கோரிக்கைகளை பூர்த்தி செய்யப்படாமை காரணத்தினால் அவர் மீண்டும் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார். லஞ்சம் பெற்றுக்கொள்ள உதவிய சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரனை பிணையில் செல்ல கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று அறிவித்தது. கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மால் இதற்கான உத்தரவை பிறப்பித்தார். அதன்படி 50,000 ரூபாய் ரொக்கப்பிணையிலும் 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 5 சரீர பிணைகளிலும் அவர் வியாழேந்திரனை செல்ல நீதவான் அனுமதித்து அவரது வெளிநாட்டு பயணங்களுக்கும் தடை வைத்தார். மணல் அகழ்வு அனுமதி பத்திரத்தை விநியோகிப்பதற்காக 15 லட்சம் ரூபாய் லஞ்சமாக பெற்றுக்கொள்ளப்பட்ட சம்பவத்திற்கு உதவிய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று வழக்கு விசாரணைக்கு வந்த போது சந்தேக நபர் மீதான விசாரணைகள் முடிந்துவிட்டதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் மன்றுக்கு அறிவித்தார்கள். இதனையடுத்து சந்தேக நபர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி கலிங்க இதுச நீதிமன்றில் விடயங்களை முன்வைத்து வழக்கு தொடர்பான விசாரணைகள் நிறைவடைந்தாலும் சந்தேக நபர் சாட்சியங்களை அச்சுறுத்தியதாக எந்த முறைப்பாடுகளும் இல்லை என்பதாலும் சந்தேக நபரை பிணையில் விடுவிக்குமாறு கோரினார். இதனையடுத்து அவருக்கு பிணை அளிக்கப்பட்டது. நிலையில் பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாததால் மீண்டும் அவர் சிறைக்கு அனுப்பப்பட்டார் என்பதும் இங்கே முக்கியமான விடயம். எனவே அவருக்கு பிணை வழங்கப்பட்டது, பிணை நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை. அதன் காரணமாக மீண்டும் அவர் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார் என்பதும் இன்றைய தினம் நீதிமன்றத்தின் தொடர்புடைய மற்றும் ஒரு முக்கிய